இன்று நாம் உவமைத் தொடர் பற்றி பார்க்கலாம். ஒரு பொருளை மற்றொரு பொருளோடு ஒப்புமைப்படுத்திக் கூறுவது உவமை எனப்படும். அதாவது தெரியாத ஒன்றை தெரிந்த ஒன்றோடு ஒப்புமைப்படுத்துவதாகும். உவமையணியில் உள்ள உவமானமும் உவமையுறுப்பும் இணைந்து தொடராக அமையும் போது அதனை உவமைத் தொடர் என்போம். உதாரணம்: ஒரு தாய் வயிற்று மக்களைப் போல. இராமனும் குகனும் அன்பால் ஒன்றுபட்டனர். இராமன் காட்டுக்குச் சென்றதை அறிந்த தசரதன் அடியற்ற மரம் போல மயங்கி விழுந்தான். இதில் போல என்பதுதான் உவமைத் தொடர். மரம் போல, ஒரு தாய் வயிற்று மக்களைப் போல.